2019ல எங்க அண்ணனுக்காக நான் ஒரு புல் அவுட் கேக் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி கம்ப்ளீட்டா அண்ணனோட போட்டோஸ் ஒரு 10ல இருந்து 12 போட்டோஸ் கிட்ட வச்சு அதை ரோல் பண்ணி இதே மாதிரி கேக்குள்ள மறைச்சு வச்சு அதை அப்படியே பிடிச்சு இழுக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேக் எனக்கு ஒரு ஆர்டரா வந்திருக்கு. ஷான்விகா ஸ்ரீ அப்படிங்கிற பாப்பாக்காக சண்முக பிரியாங்கிறவங்க ஆர்டர் கொடுத்த கேக் தான் இது. இது 1.5 கிலோல செஞ்ச பட்டர்ஸ்காட்ச் கேக். அந்த பாப்பாவோட நேம ரிவீல் பண்ற ஒரு செரிமனி பேர்ச்சூட்டு விழாக்காக அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த பாப்பாவோட பேரை பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து அதை ரோல் பண்ணி சின்னதா ஒரு க்ளோஸ் அப் பேஸ்ட் டப்பா எடுத்துக்கிட்டேன். அதுல ஒரு ஸ்டிக் இன்சர்ட் ஆகி வர்ற மாதிரி 2 சைட்லயும் ஒரு ஹோல் போட்டுட்டு மேல ஒரு ஸ்லிட் மாதிரி ஓபன் கட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்த போட்டோவோட லாஸ்ட் எண்டை ஸ்டிக்ல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ரோல் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்லிட் மேல கொடுத்துருப்போம் இல்லையா அந்த கேப், அது வழியா அந்த ஸ்டார்டிங் போர்ஷன் ஆஃப் த போட்டோவை மேல இழுத்து வச்சுக்கணும். வச்சதுக்கு அப்புறமா அந்த க்ளோஸ் அப் பாக்ஸை ஒரு ஃபாயில் வச்சு கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த போட்டோ ரோல் இருக்கிற பாக்ஸை கேக் மேல வச்சு அதை மெஷர் பண்ணி கரெக்டா அந்த சைஸ்க்கு ஒரு டீப் கட் பண்ணி அதுல இருக்க கேக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்பதான் நம்ம அந்த பாக்ஸை கேக்குக்குள்ள மறைச்சு வைக்க முடியும். கேக்குக்குள்ள பாக்ஸ் தான் கம்ப்ளீட்டா மறைஞ்சிருக்குமே தவிர அந்த போட்டோவோட கடைசி எட்ஜ்ல சின்னதா ஒரு சாட்டன் ரிப்பனை செலோடேப் போட்டு ஒட்டி வச்சிருந்தேன். அப்பதான் நம்ம அந்த ரிப்பனை பிடிச்சி இழுக்கும் போது உள்ள இருக்க அந்த போட்டோ அப்படியே அன்ரோல் ஆகி மேல வரும். பாப்பாவோட நேமும் அப்படியே ரிவீல் ஆகும். பேர்ச்சூட்டு விழாக்கு இந்த மாதிரி ஒரு தீம் உண்மையிலே ஆப்டா இருந்துச்சு. அவங்க தாட்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். இப்படி செர்மனிக்கு இந்த மாதிரி கேக் சூட் ஆகும்னு எனக்கு இது வரைக்கும் தோணல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம், சாட்டன் ரிப்பனை ஒட்டி வெளியில விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா அந்த பாக்ஸ் வெளியில தெரியாம திரும்பவும் கிரீம் தடவி ஐசிங் பண்ணிடணும். ஐசிங் பண்ணிட்டு அந்த சின்ன ரிப்பன் மட்டும் வெளியில தெரியுற மாதிரி இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்லிட்ல ஒரு சின்ன தென் லைன் விட்டுருங்க, அதுல கிரீம் தடவிடாதீங்க. அப்பதான் போட்டோ டேமேஜ் இல்லாம வெளியில வரும். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பாப்பா போட்டோ எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா பட்டர்ஃபிளைஸ் பால்ஸ் எல்லாம் வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணியாச்சு. அங்கங்க குட்டி குட்டியா ஃபாண்டன் ஃபிளார்ஸும் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம ராசி அவங்க கிட்ட இருந்து இன்னும் எனக்கு அந்த ரிவீலிங் வீடியோ வரல. என்ன நேரமோ தெரியல. யாரை கேட்டாலும் ஒரே காமன் பதில், போட்டோகிராஃபர் கிட்ட இருந்து எங்களுக்கு இன்னும் வீடியோ வரல, வந்ததும் ஷேர் பண்றோம். அவங்க எனக்கு ஷேர் பண்ணதும் கண்டிப்பா நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். எங்க அண்ணனுக்கு செஞ்ச போட்டோ புல் அவுட் கேக் வீடியோவோட லிங்க் கீழே அட்டாச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.